Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ், ரெசிபிஸ், அதுக்கப்புறம் டெல்லி லைஃப் ஸ்டைல்ல நம்ம ஒரு டே என்ன குக் பண்றோம், இன்னைக்கு டே எனக்கு எப்படி போகுது, இதுதான் இருக்க போகுது. சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே பிளாக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இந்த தோசை எல்லாம் இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு டெய்லிலாம் போட முடியாது, ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ போடலான்றதையும் நீங்க எல்லாருமே சொல்லுங்க. இன்னைக்கு என்ன டேட் ஆகுது, நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க போடுங்கக்கான்ட்டு. இன்னைக்கு வந்து டேட்டு ஐ திங்க் 17 நினைக்கிறேன். 17 என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்? மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல அப்புறம் கொஞ்ச நாள் எடுக்கட்டுமா என்னன்னு எல்லாரும் ஓகே பண்ணிட்டு சொல்லுங்க. வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுல வந்து ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க அக்கா போடுங்கக்கான்ட்டு. ஸோ அதனால அப்படி இருக்கவங்க சொல்லுங்க, நம்ம போடலாம். சரிங்களா? ஏன்னா ரொம்ப வந்து நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ அது எனக்குமே இன்னும் நல்லதுதான். ஹெல்த்தியா சாப்பிட்றது தானே, அது நல்லது தானே. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் என்ன எஃபர்ட் எடுக்கணும். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறது. அதுதான் எனக்கு கேட்டுட்டே இருக்கும்போது அது எனக்கு நம்ம பண்ணாதது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அதனால சொல்லுங்க கண்டிப்பா. சரிங்களா? கமெண்ட்ல வெயிட் லாஸ்க்கு எல்லாரும் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஹாட் பாக்ஸ் வந்து நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த எப்படின்னா நான் போறேன், எனக்கு வந்து கால் வருது 1:30 மணிக்குன்னு நினைக்கிறேன். 1:20 போல அவங்க ஸ்கூல்ல அந்த பையனை கூப்பிட வர்றதுக்காக ஹேமாவோட மாமனார் வருவாங்க. நான் இங்க அப்பதான் சமைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா ரசமும் பொடலங்க கூட்டு பண்ணலான்ட்டு நான் கரெக்டா பண்ணிட்டு இருந்தேன். நான் அந்த இடையில சிம்ல வச்சுட்டு ஆப்போசிட்ல தான் போய் வாங்குறதுக்காக போயிருந்தேங்க. அப்போ எனக்கு கெஸ்ஸிங்கே இல்லை. ஏன்னா எனக்கு எப்பவுமே சொல்லிடுவாங்க, இதை கொடுத்து விடுறேன் சிஸ்டர், கொடுத்து விடுறேன் இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. காலைல அவங்க ஆஃபீஸ் போயில செஞ்சு வச்சுட்டு கொடுத்துறது போல அவங்க மதியம் எடுத்துட்டு வர்றது அந்த மாதிரி. நான் வந்து அங்க நானும் என்னடா என்னோட சொல்லவே இல்லைன்ட்டு நான் மட்டும் போனேன். போயிட்டு வாங்கும்போது அந்த ஹாட் பாட்டில் ஒரு கவருக்குள்ள ஒரு பைக்குள்ள வச்சிருந்தது. அந்த பைய அப்படி தொட்டு பார்க்கும்போது ஒரு சாக்லேட் பாக்ஸ்ன்னு நினைச்சிட்டேன் நான். அது அப்படித்தானே இருக்குது, அந்த ஒரு ஷேப் வித்தியாசமா இருக்குல்ல. ஸோ அப்படியே நான் வர்றேன், நான் அப்படி நினைச்சிட்டு தான் வந்தேன். நான் வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மனம் அப்படியே பயங்கர மனம். அந்த கவர் ஓப்பன் பண்ணோடனே அப்ப பார்க்கும்போது அந்த ஹாட் பாட்டுக்குள்ள அப்புறம் தான் நண்டு இருந்தது எனக்கு நான் பார்த்தேன். அப்ப பார்த்ததுமே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல அந்த ஹாட் பாட் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். நண்டு குழம்பு கொடுத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறந்துட்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு சர்ப்ரைஸா கொடுப்போம்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்புறம் சொன்னேன், நண்டு குழம்பும் நல்லா இருந்துச்சு, ஹாட் பாட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னும் அவ்வளவு அழகா இருந்ததுங்க. ஒரு இம்ப்ரெஷன் தான். பார்க்கணும் ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி வித்தியாசம் சூப்பரா இருந்துச்சு. லைட் வெயிட்டடா சூப்பரா இருந்தது. அப்ப சொன்னோடனே நீங்க வச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே. அது நல்லா இருந்தது. சில விஷயங்கள் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல நம்ம கண்ணில் படாது, சில பேர் வீட்டுல இருக்கும். அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? சார் நான் வந்து இப்ப பாருங்களேன், அது இங்கதான் இருக்கும், நம்ம யூஸ் பண்றதும் கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னும் போது அவங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க சிஸ்டர்னு சொல்றாங்க பாருங்களேன். சோ அது பிடிச்சிருந்துச்சு. என்னமோ தெரியல, அது சும்மாவே ஒரு வச்சிருந்தாலுமே அது பிடிச்ச பொருளை வச்சிருக்கோன்ற ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ நார்மலா நான் சொன்னேன், இந்த மாதிரி இது நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இல்லை அழகா இருக்குது ஹாட் பாட்டு அப்படின்னு சொன்னோடனே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வச்சு பார்த்துக்கிட்டேவாது இருப்போம், யூஸ் பண்றோமோ இல்லையோ அப்படின்ட்டு. சில விஷயங்கள்ல அழகா இருக்குமா, ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணவும் பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? தேஞ்சு போயிருமோன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அப்படி தோணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுதான். ஸோ அதுக்கு மயில் கத்துது பாருங்க. இந்த சைடு வந்து அதுக்கு அந்த பேக் சைடு அங்கிட்டு வந்து ஜங்கல் இருக்குது, காடு பயங்கரமா இங்கிட்டு அதுக்கு பின்னாடி. ஸோ இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரங்கு வருதுங்க, காட்டுன்னு பாத்தீங்களா ஆப்போசிட்ல. அதுக்கப்புறம் மயில் நிறைய இங்க இருக்குது. அப்புறம் நிறைய ஊழேற்ற சவுண்ட் எல்லாம் கேட்கும் இந்த சைடுக்கு அங்கிட்டு இருக்குது. ஸோ அதுதான் சவுண்டு கேக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு சிஸ்டர் சிவாஜி மூவி வந்து கலைஞர் டிவில ஓடிட்டு இருக்குது. நீங்க இந்த சிவாஜி மூவியை பார்த்த உடனே எனக்கு வந்து நீங்க முருகன் கோயில்ல சொல்லுவீங்கல்ல, அந்த லொகேஷன் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஷாம்லா சிஸ்டர் நினைக்கிறேன். சூப்பர். எனக்குமே அந்த இடத்த முருகன் கோயில் போனாவே அந்த இடத்த பார்த்தாலே எங்க வீட்டுக்கார் சொன்ன அந்த லொகேஷன் தான் எனக்குமே நினப்பு வரும். ஸோ ஆனா ஒரு சீனுக்காக இந்த இடத்துல எடுத்திருக்காங்க பாருங்களேன். எப்படி தெரியுமா ஷூட்டிங்லாம் கோயில் வேற கோயிலா இருக்குங்க. அந்த நடந்து வர்றது மட்டும் ஒரு ஸ்டெப் மட்டும் ஒரு இதுவா எந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு மூவிக்கு எடுக்கிறாங்கன்றத மட்டும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஈஸியா படம் பார்த்துட்டு இது நல்லா இல்ல அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் வந்து இருக்கு அப்படின்றது வந்து நெசமாவே யாருக்குமே புரியாது உண்மையாவே. சோ அதுதான் இப்ப யூடியூப் சேனலே எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அதுலயும் வந்து பேட் கமெண்ட்டை தெளிச்சுட்டு போவாங்க. அவங்க அதுல என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்கன்றதெல்லாம் யோசிக்கிறது. ஒண்ணு அப்ரிஷியேட் பண்ணலாட்டினாலும் பரவாயில்ல, பேடா மட்டும் பேசாம வந்து இருக்கணும். அதுதான் எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன். என்ன உதவி செய்யலாம்னாலும் ஒருத்தனையும் செய்ய மாதிரி இருக்கலாம்ல, அதுதான் வந்து நம்மளோட மேட்டர். நம்மளால ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை போட்டு ஒரு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய பேரோட வீடியோஸ்ல எல்லாம் பாப்பேங்க. அப்படி ஒரு பேட் கமெண்ட்ஸா இருக்கும், பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன்டா இத வேலையை பண்ணாம இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணும். சில விஷயங்கள் என்ன ரொம்ப லோக்கலா பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சு கொண்டாடுறது இதே மக்கள் தான். அப்ப என்ன மென்டாலிட்டியில இருக்காங்கன்னே எனக்கு புரியலைங்க. அப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது எனக்கு வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீங்க இருக்கிறது டயட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நான் ரிப்ளை கொடுத்திருந்தேன் நேற்று. அதுல பார்த்துட்டு அதெல்லாம் பொறாமையோட உச்சகட்ட சிஸ்டர், அந்த பேட் கமெண்ட்ஸ், நீங்க யூ ஆர் ஆல்வேஸ் ராக்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கேட்கறதுக்கு ஏன்னால என்னங்க, இப்ப நம்ம ஒரு செயல் பண்றோம்னா அது என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டாவது பேசணும். தெரியாம நம்ம வெயிட் லாஸ்க்கு தான் போடுறோன்ற மாதிரி பேசக்கூடாது இல்லையா. அதுதான் வந்து இது வெயிட் லாஸ்ல நம்ம அப்படி போடுவோமா, அதுதான் புரிய மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கும்போது நமக்கு என்னங்க. சோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கமெண்ட்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு அதை கண்ணிலே கூட பார்க்க கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான். அதுக்கப்புறம் வித்யா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 70 kgல இருந்து 65 kg வந்துட்டு தான் சொன்னாங்க. இன்னும் வந்து ஒரு 5 kg குறைக்கணும், 60 வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர், வந்துடலாம். அதுக்கு எல்லாமே நான் வந்து பண்ணது சுகர் கட் பண்ணேன், ஒயிட் ரைஸ் வந்து கட் பண்ணேன், டீ குடிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவுக்கு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தவங்க இந்த முயற்சி பண்ணி வந்ததுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்க எல்லாருமே வந்து குறைக்கல, இன்னுமே ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, குறைச்சிடலாம். இது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கோங்க, சரிங்களா. முருங்கைப்பொடி வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாலே சூப்பருங்க, அவ்வளவு மனமா சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் வந்தது, அந்த முருங்கைக்கீரை வந்து காய வச்சு வந்தது. சோ அதுதான் நம்ம வந்து சரி அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து சாதத்துல பிள்ளைங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம், அப்புறம் தோசையில தூவி கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல எவ்வளவு நல்லது முருங்கைக்கீரை, எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு நல்லது. சோ இங்கெல்லாம் சொல்றேன் முருங்கைக்கீரை கிடைக்குமோ கிடைக்காது, அந்த அளவுக்கு கிடைக்கும், கிடைச்சாலுமே அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவேன் இல்லையா. என்னமோ வக்கிய குழைய தின்ன மாதிரி இருக்குங்க ஒரு சில நேரம், நான் ஹார்டா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும், கசக்கும் ஒரு சில நேரம். அந்த சாட்டிஸ்ஃபைட்ஸ் எனக்கு முருங்கைக்கீரையை நினைச்சாவே இந்த ஊர்ல சாட்டிஸ்ஃபைடே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது யாருன்னா சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் முருங்கை பொடியை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, பிள்ளைங்களுக்கு அப்பப்போ சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரிலான்ட்டு. ஸோ அப்போ எனக்கு இதுவாகவே கிடைச்சிது, ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தது. ஒரு முருங்கை ட்ரிங்க்குக்கு வந்திருந்தது திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க இல்லையா. ஸோ நான் ப்ரொமோஷன் வீடியோ போடுறது உங்க எல்லாருக்கும் தெரியாது இல்லையா, ஏன்னா யூடியூப்ல போடுறவங்க பாக்குறவங்களுக்கு தெரியாது. என்னன்னா நான் வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதுல போடுறேன், அதனால தெரியலன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும், சில பேருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இன்னும் நம்மளோட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டெல்லி தமிழச்சி அஃபிஷியல்னு இருக்குது இன்ஸ்டாகிராம்ல, அதுலயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவதுனாலும் அதுல கமெண்ட், டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே அதுலவே கொடுப்பேன் நான் ஸ்டோரி மூலமா. ஸோ அதனால அதுலயும் கனெக்டடா இருங்க, சரிங்களா. ஸோ அதனால அதை வச்சு ஏதாவது பண்ணிடலான்ட்டு அப்போ முருங்கை பொடி தான் எனக்கு பெஸ்டா இருந்தது. ஸோ பொடினா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த
கருப்பு கவனியை வச்சு நம்ம வந்து ஒரு ரெசிபி போட்டிருந்தோம் இல்லையா, கருப்பு கவனி ராகி வச்சு, அது ஒரு செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா அது ட்ரை பண்ணுங்க. ராகில அவ்வளோ அயன் சத்து இருக்கு. குழந்தைகள் நமக்கு அவ்வளோ கருப்பு கவனி இதெல்லாமே அவ்வளோ எல்லா சத்துக்கள் நிறைந்த அந்த தோசை மிக்ஸ், இட்லி தோசை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லியும் ஊத்தலாம், தோசை ஊத்தலாம். இன்னைக்கெல்லாம் நாங்க வந்து தோசை, எனக்கு வந்து இட்லியோட தோசை ரொம்ப பிடிக்கும். அதுல அவ்வளோ ஒரு மனமா செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இதுல வேற ஏதாவது மில்லட்ஸ் வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஆட் பண்ணலாம். நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய இன்னும் ரெசிபிஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சில ரெசிபிஸ் வந்து எனக்கு தெரியும், சில ரெசிபிஸ் வந்து சம்டைம் நம்ம ரோல் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது, இதெல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். நான் அப்படி கரெக்டா வருதான்ற மாதிரியும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சில விஷயம் எல்லாருமே கத்துக்கிட்டு வர்றது கிடையாது. சில விஷயங்கள் நம்மளுமே பார்த்துதான் கத்துக்குவோம். அதையுமே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் கண்ணில் பட்டது உங்க கண்ணில் படாம இருக்கலாம். சோ அந்த மாதிரிதான். சோ அதனால எனக்குமே அது தேவைப்படுற விஷயம் தான். சோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா நிறைய ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரிங்களா? இப்போ நார்மல் ரொட்டீன் போகும்போது இந்த மாதிரி அந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ண முடியல. இதுவே வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு போட்டோம்னா இன்னும் உங்களுக்கு ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற யோசனை எனக்கு வந்து வந்தது. ஸோ சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக வந்து ரெட் ரைஸ் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். இந்த மட்டரிசி இருக்குது, சிகப்பரிசிகள் இருக்குது, அப்புறம் சிறுதானியம், அதாவது மில்லட் வகைகள் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே சாப்பிடலாம். சம்பா, இது குதிரைவாலை, வரகு, திணை, இதெல்லாமே கூட அவ்வளவு சாம்பார் சாதம், தக்காளி சாதம் நார்மலா சாதமா பண்ணிட்டு கூட சாப்பிடலாம். அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்டா கூட அவ்வளவு சத்துக்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? நிறைய நார்ச்சத்து வந்து அதுல இருக்கும். ஸோ சாப்பிடலாம். அப்புறம் மதுமிதா சிஸ்டருக்கு ஹாய். மதுமிதா வந்து குட்டி குழந்தை, பாரதி சிஸ்டர் தான் சொல்லியிருந்தீங்க. மதுமிதான்றவங்க குட்டி குழந்தையா இல்ல பெரிய பிள்ளையா இதெல்லாம் எனக்கு தெரியலையேங்க. இருந்தாலும் மதுமிதா அவர்களுக்கு பெரிய பெரிய ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் சர்ச் ஃபெஸ்டிவல் ஒண்ணு வருது சிஸ்டர். அதுக்குள்ள நான் வந்து ஒரு 4 kg குறைக்கணும், அதுவும் பெல்லி ஃபேட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரா குறைச்சிடலாம். ரொம்ப நல்ல டைமிங் வந்து உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. அசால்ட்டா குறைச்சிடலாம். அதுக்கு நீங்க போடுற ஹார்ட் ஒர்க், அதாவது கன்சிஸ்டன்டா நீங்க வந்து பண்ணணும். சுரக்காய் ஜூஸோ இல்ல இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, அப்புறம் வந்து நிறைய நம்ம ரெசிபிஸ் போடுறோம்ல, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா குறைச்சிடலாம். சரிங்களா? கருப்பு கவனி அரிசி கஞ்சி எனக்கு கிண்டும் போது மட்டும் கட்டியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, எவ்வளவு தண்ணி வந்து வைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நல்லா 1 கிளாஸ் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டு கிண்டினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கேத்தாப்பெல்லாம் கட்டிப்பதம் வந்து ஆகும். நம்ம எவ்வளவு குவான்டிட்டி சேர்க்கிறோம்ன்றதை பொறுத்து தான். சரிங்களா? ஸோ அதனால நீங்க வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லைன்னா போட்டு பாருங்க. சரிங்களா? நீங்க எவ்வளவு குவான்டிட்டியில பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால பாருங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு, வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு வந்து ஆடி 1 வந்து பிறந்துருச்சுங்க. இந்த வருடம் உங்க எல்லாருக்குமே சிறப்பா அமையணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் இந்த சேலம், நாமக்கல் சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் சுடுறது வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல நான் நிறைய பார்த்தேன். அது சொன்னாங்க ஜோதி வீட்லயும் பண்ணுவாங்களாம், சின்ன பிள்ளைங்க நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அது நம்ம சைட்ல மதுரை, காரைக்குடி, ராமநாதபுரம் இந்த சைடு, எங்க சிவகங்கை சைடு இதெல்லாம் வந்து இல்ல. நாங்க வந்து இந்த ஆடி பிறந்துட்டாவே நல்லா கறிச்சோறு எல்லாம் திம்போங்க. அதுதான் நல்லா சாப்பிடுவோம். அந்த மாதிரி படைச்சு அந்த மாதிரி சாப்பிடுறது அந்த மாதிரிதான் எங்கிட்ட இருக்கும். அப்புறம் ஆடி வெள்ளிக்கு கூழ் ஊத்துவாங்க, இதெல்லாம் இருக்கும். சோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளியுமே நாளைக்கே வந்து வருது. இன்னைக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு ஆடி வெள்ளி வருது. சோ சிறப்பா இருக்கணும். அந்த ஒரு அம்மன்னாலே ஒரு ஒரு உணர்வுங்க. எனக்கு என்னமோ எனக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட் தான். ஸோ எல்லாருக்குமே சிறப்பா அமையணும்னு சொல்லிட்டு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஆடி இது ஒரு வருட பிறப்பு மாதிரிதான் நம்ம இதுல சொல்லுவாங்க. எங்க ஊர்கள்ல எல்லாம் இந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நினைக்கிறேன், அப்ப போய் ஆடி 18க்கு அப்ப போயிட்டு விவசாய நிலங்கள்ல வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாசத்துல திருவிழா எங்க ஊர்ல வருங்க. அதாவது எங்க வீட்டுக்காரர் சைட்ல முளைக்கொட்டு வரும், முளைக்கொட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுன்னு வரும். அதெல்லாம் மிஸ்ஸிங். கல்யாணம் பண்ண வருஷம் ஃபர்ஸ்ட் அந்த வருஷத்துலதான் பார்த்தது. அதுக்கப்புறம் இங்கே இருக்குமா பார்க்கவே முடியல. ரொம்ப மிஸ்ஸிங். நினைக்கிறாங்க எல்லாரும் டெல்லியில இருக்கீங்கன்னு. ஒரு சில இந்த வரேன் நிறைய விஷயங்களை நான் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்து இருக்கிறேன் நானு. சோ அதான் இருக்கவன் என்னாச்சு
சரிங்க, வாங்க. முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.70 வந்து சூப்பர். இந்த 59லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த கருப்பு கவனி ராகி எல்லாம் போட்டு நம்ம வந்து மாவு அரைச்சு வச்சோம்ல, எப்படி பொங்கி புளிச்சு போய் நிக்குது பாருங்களேன். நல்லா இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னன்னே தெரியல, அது அழகா மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் இல்லையா? சூப்பரா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அப்படியே அந்த மல்லியை மேல இருக்கிறத அள்ளி அப்படியே போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து குடிக்க போறோம். ஸோ இது வந்து தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அந்த தண்ணி அப்படியே வந்து காலைல எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை தாங்க ஊத்த போறேன். இந்த கருப்பு கவனி இந்த ராகியில இட்லியும் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம். எங்களுக்கு என்னமோ தோசை வந்து ரொம்ப பிடிக்கும் இட்லியை விட. ரொம்ப நல்லா மணமா சூப்பரா இருக்கும். கவனுக்கு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் வந்து தோசை வந்து ஊத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு நெய் போட்டு நல்லா ஊத்திட்டேன். அப்புறம் அதுக்கு வந்து கடலை கொடுத்துக்கு பால் வந்து ஆத்தி கொடுத்துடலான்ட்டு அதையும் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கவனுக்கு கொஞ்சம் 2 பெரிய தோசையும் வச்சு சின்ன தோசையும் வச்சு இட்லி பொடி நல்லெண்ணெய், அதாவது புழுந்துல பண்ண இட்லி பொடி நல்லெண்ணெய். கவன் ஸ்கூல்ல அதாவது டீச்சர், அவனோட டீச்சருக்கு வந்து நம்மளோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களுக்கும் சேர்த்தே வந்து வச்சிருக்கேன். எப்பவுமே ஒரு பைட்டாவது எடுத்து சாப்பிடுவாங்களாம். ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவே வந்து வச்சு விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்து ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாச்சிக்கு வந்து அதே தோசை, அந்த கருப்பு ராகி இந்த தோசையில அம்மாச்சிக்கு வந்து மேல அப்படி நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதுல நல்லா நெய் போட்டு சாப்பிட்டா அப்படியே ஒரு நல்ல மனம் இருக்குங்க. இந்த கருப்பு கவனியும் இந்த ராகியும் சேர்ந்து அரைக்கிறதுனால அப்படி ஒரு பயங்கர ஸ்மெல் சூப்பரா இருக்கும். நல்லா வாசனையா நாட்டு சக்கரை நல்லா போட்டு அவங்களுக்கு நல்லா மூடி போட்டு இப்படி வந்து திருப்பாம இப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இனிப்பு தோசைங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அம்மாச்சிக்கு இது மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போதே அப்புறம் சரி இந்த சைடு வந்து சாம்பார் வந்து வைக்கலான்ட்டு அதுக்கு வந்து பருப்பு வேக போட்டலான்னு துவரம் பருப்பும் கொஞ்சமா பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து குக்கர்ல வந்து வேக வச்சிடலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு காஃபியும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால இதை கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம், அப்புறம் இல்லைன்னா அவங்களுக்கு லேட் ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா டக்குனு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குக்கர் வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து விசில் வந்துருச்சு. அதை ஓரம் வச்சுட்டு இங்க வந்து கத்திரிக்காய் சுட்டுட்டு இருக்கேங்க. கத்திரிக்காய் சுட்டு பிசைவோல அது பண்றதுக்கு. அப்புறம் ஒரு சைட்ல வந்து சாம்பார் தாளிச்சு விட்டுலான்ட்டு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சீரகம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்குவேன், எங்களுக்கு அந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா இது ரெண்டுமே சேர்ப்பேன். அப்பதான் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முருங்கைக்காவும் கேரட்டும் தான் நான் வந்து சேர்க்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ்டா நிறைய வெஜிடபிள்ஸ் கூட இன்னும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு சூப்பரா இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி ரொம்ப குழஞ்சிடாம இந்த மாதிரி லைட்டா திப்பி திப்பி இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் அந்த கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் சாம்பார் தூள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி சுருள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணுவேன், நான் 2 வகையில பண்ணுவேன் சாம்பார். அதுக்கப்புறம் இதை வந்து புளிக்கரைசல் கண்டிப்பா சேர்ப்போங்க. எங்களோட சாம்பார்ல புளிக்கரைசல் கண்டிப்பா இருக்கும், அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சூப்பரா சாம்பார் கொதிச்சு வந்துருச்சு. கடைசியா கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டா நம்மளோட சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சுட்டோம் இல்லையா, அதோட தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது பச்சையா தான் பிசைய போறோம், சூப்பரா இருக்குங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியா கட்டி சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காவையும் சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்க தக்காளியில புளிப்பு இருக்குன்னா அதே போதும், இல்லைன்னா கொஞ்சம் புளித்தண்ணி கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கையாலே பிசைஞ்சிட்டு பார்த்தா சூப்பரா இருக்கு பாருங்களேன். கஞ்சி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சோறு வந்து வச்சு விட்டுட்டேன் குக்கரு, அதுவும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு தருணுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா, ஸோ அதனால தோசை வந்து அகைன் வந்து ஊற்றி எடுக்கிறேன். நல்லா தின்னா ஊற்றிட்டு லைட்டாக நெய் போட்டு அப்படியே வந்து ரோஸ்ட் மாதிரி பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்களேன். ஊத்தாப்பா மாதிரியும் நம்ம ஊற்றிக்கலாம், இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 தோசை வச்சு அந்த இட்லி பொடி இருக்கு இல்லையா, அந்த இட்லி பொடி நல்லெண்ணெய், அதுவும் கருப்புளுந்து இட்லி பொடி நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டா செம்ம எம்மியா இருந்ததுங்க.
அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சதுல நிறைய சாம்பார் நிறைய சாப்பாடு எல்லாம் வச்சு பேக் பண்ணேன். ஏன்னா ஆஃபீஸ்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு 11 மணி ஆயிடுச்சு இல்லையா. அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ காஃபி தான் வந்து போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மிஷின்ல வந்து துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்லாவே வெயில் போட்டது காலையிலலாம். ஸோ அதனால வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை போட்டு விட்டுட்டு வந்துட்டு நேற்று வந்து ரூம்லேயே காய போட்டிருந்தேன்ல மேலே, அதை எல்லாமே துணியை அள்ளிட்டு வந்து எல்லாத்தையுமே கையோடு மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சிட்டேன். அப்புறம் காலைல தான் நம்ம வந்து லஞ்ச் எல்லாமே பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதனால அந்த என்னோட கபோர்டு ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சுங்க. துணியை சம்டைம் தேடுறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா. அது எல்லாமே அழகாக எடுத்து மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப வந்து இரிட்டேட் ஆகும். ஏன்னா சம்டைம் எடுத்து ட்ரெஸ் போடும் போதெல்லாம் ஆனந்தமா இருக்கும். அதை எடுத்து மடிச்சு வைக்கிறதெல்லாம் பெரிய டாஸ்கா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது வேலையை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேங்க. அதுக்கப்புறம் துணியெல்லாம் இல்லை காய போட்டிருந்தேன். அப்புறம் ஜோதி வந்துட்டு இன்னைக்கு ஆடி 1ன்றனால பாயசம் பக்கோடா வந்து போட்டிருந்தாங்களாம் வீட்டில். ஸோ அதை வந்து வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க போல. நமக்கும் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க பக்கோடா, அதுக்கப்புறம் பாயசம்லாம் நல்லா மனமா சூப்பராக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து எல்லாத்தையும் சாம்பார், கத்திரிக்காய் சுட்டது, கருவாடு, நேற்று பொரிச்சது இருந்ததுல எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு நானும் சாதம், சாம்பார், அந்த பக்கோடா, அப்புறம் அந்த கத்திரிக்காய் சுட்டது, அந்த கருவாடெல்லாம் வச்சு சூப்பராக வந்து நான் மதியம் லஞ்ச் நானுமே வந்து சாப்பிட்டேன். நான் பிள்ளைங்களுக்கும் முன்னாடியே சாப்பாடுலாம் கூட்டி விட்டுட்டேங்க. கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. கவனையும் டியூஷனில் விட்டுறலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டசானா பாப்பாவும் வீட்டில் வந்து அவங்க சாவி வைக்கலைன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாங்க. ஸோ அவங்களையும் வர வச்சுட்டு விளையாட விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம ஒரு பிளாக் காஃபி போடலான்னு போட்டுட்டு அப்புறம் வந்து நேற்று ஹஸ்பண்ட் தமிழ் கடைக்கு போயிருக்கும்போது அச்சுமுறுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 2 அச்சுமுறுக்கு, அந்த பிளாக் காஃபி தான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. நல்லா மழை வர்ற மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தது. அந்த அச்சுமுறுக்குலாம் ஒரு செம டேஸ்ட் இல்லையா. சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. அளவா தாங்க சாப்பிட முடியும் மெயின்டைன்லையுமே. ஸோ தான் அம்மாச்சிக்குமே காஃபி போட்டுட்டு அவங்களுக்குமே அச்சுமுறுக்கு எல்லாம் வந்து வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்துட்டு நான் வந்து டின்னர் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கவுனி ராகி தோசை மாவு, அந்த இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது இருந்தது கொஞ்சம். ஸோ அதுலேயே கொஞ்சம் வந்து நார்மல் ஒயிட் அரிசி மாவு வந்து சேர்த்து, அதாவது இட்லி மாவு சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊற்றிக்கலான்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை தான் வந்து நைட்டு டின்னருக்கு. ஏன்னா சாம்பார் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு ஓட்டிடலான்ட்டு. ஸோ முட்டை தோசை சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அந்த தோசை ஊற்றிட்டு முட்டை வந்து போட்டு கொஞ்சம் பொடி நல்லா தூவிட்டு லைட்டாக நெய் வந்து விட்டேன் நான். ஸோ அதை அப்படியே நல்லா கிறிஸ்பியாக எடுத்தேன். சூப்பரா எனக்கு முட்டை தோசைனா ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி பொடிலாம் தூவி சாப்பிட்றது. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இந்த ரெசிபி நீங்க சாப்பிடலாம். என்ன ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணாம சுட்டு சாப்பிடுங்க சரிங்களா. ஸோ ஒரு நார்மல் தோசை, ஒரு முட்டை தோசை, அதுக்கப்புறம் இட்லி பொடி நல்லெண்ணெய், சாம்பார்லாம் வச்சு டின்னர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழையா பெஞ்சது. நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குங்க, திடீர்னு மழை வந்து பெஞ்சிரும். ஸோ அந்த மழையை ரசிச்சுக்கிட்டே சூப்பரா வந்து சுட சுட தோசை வந்து சாப்பிட்டேங்க. முட்டை தோசையும் ஒரு நார்மல் தோசையும் செம்ம எம்மியா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிச்சுல, கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு விளக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு குடிக்கிறதுக்கு வந்து ஜீரகமும் சோம்பும் 1/2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வந்து குடிக்கிறேன் நான். ஸோ இது வந்து ரொம்ப டைஜஷனுக்கு, வெயிட் லாஸ்க்கு, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நைட்டு வந்து குடிச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக்ல நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காம எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you.